தாமிரபரணி நீரை பெப்சி, கோக் ஆகிய பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு வழங்க நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என போராட்டம் நடைபெற்று வருகிறது. நெல்லை சந்திப்பு பகுதியில் நடைபெற்று வரும் இப்போராட்டம் பற்றி செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், பெப்சி, கோக் நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டத்தை யார் முன்னெடுத்து நடத்துறாங்க? மன்னர் மாதம் மும்மாரி நடைபெறுகிறது, எல்லா மக்களும் ரொம்ப சுகமா இருக்கிறாங்க என்று பதில் சொல்லுவாங்க. பூங்குழலி, நாம பார்க்கக்கூடிய இந்த பகுதிங்கிறது நெல்லை சந்திப்பு தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதி. இந்த பகுதியில் தான் மக்கள் காலை முதல் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அதாவது நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த மக்களும் அதே போல பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் இங்கு கூடியிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை என்பது தாமிரபரணி ஆற்றிலிருந்து கோக், பெப்சி போன்ற பன்னாட்டு குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்குவதை நிரந்தரமாக தடை செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும், அதற்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் நாளொன்றுக்கு 33 லட்சம் லிட்டர் வரைக்கும் தண்ணீர் வழங்கப்படுகிறது அந்த இரண்டு குளிர்பான ஆலைகளுக்கு. அதாவது தண்ணீரை மூலப்பொருளாக கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என்பது விதி இருக்கிறது. ஆனால் அதனை மீறித்தான் இந்த தண்ணீர் என்பது வழங்கப்படுகிறது. எனவே இதனை எதிர்த்து தான் இன்று மாபெரும் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிருந்தாகரத் அவர்களும் அதே போல தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். இங்கு இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள், சுமார் 2000க்கும் அதிகமான மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். காலை 10 மணிக்கு ஆரம்பித்த போராட்டத்தின் போது மதியம் 12 மணிக்கு ஆற்றில் இறங்கி போராட்டம் நடைபெற்றது. தாமிரபரணி ஆற்றில் இறங்கி இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடாது என்று, ஏனென்றால் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு அனுமதி கிடையாது, காவல்துறையின் அனுமதி பெறாமல் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. எனவே அனுமதி இல்லாத இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடாது என்று சொல்லி காவல்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டனர். இருப்பினும் இந்த போராட்டம் என்பது தொடரும் என்று இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திரு பாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் இதை கேட்கலாம். சொல்லுங்க சார், என்ன சூழ்நிலை இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக தொடரும் சொல்லியிருக்கீங்க? காலையில் 10 மணிக்கு துவங்கி இருக்கு இந்த போராட்டம். பெப்சி, கோக் நிறுவனங்களுக்கு நிரந்தரமான ஒரு தடை விதிக்கணும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. மே 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த தாமிரபரணியிலிருந்து நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு குடிநீருக்கு கூட தண்ணீர் வழங்க முடியாது என்கிற ஒரு நிலைமை என்பது இன்னைக்கு உருவாயிருக்குது. ஆக 10ஆம் தேதிக்கு பிறகு தண்ணீர் வியாபாரம் என்பது மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஆகவே தண்ணீரை வியாபாரமாக்கக்கூடிய இந்த பெப்சி, கோக் நிறுவனங்களுக்கு ஒரு நிரந்தர தடை விதிக்கணுங்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் 10 மணியிலிருந்து இருக்கிறோம், எங்களை இதுவரையிலும் எந்த ஒரு அதிகாரியும் வந்துட்டு சந்திக்கல, எங்களது இந்த போராட்டத்தின் நோக்கங்களையோ கோரிக்கைகளையோ கேட்கல. ஆகவே எங்களது நியாயமான இந்த கோரிக்கைக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் கட்சி சார்பில் தெரிவிக்க விரும்புகிறோம். போராட்டத்தை முடித்துக்கொள்ள யார் உங்களுக்கு உறுதி தரணும் அப்படிங்கிறீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவரே வரலாம். ஏன்னா இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர் 30 நாட்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது, மே 10ஆம் தேதி வரையிலும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டதுன்னு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே அவர் தான் இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரி என்கிற முறையில் அவர் எங்களோட போராட்ட குழுவோடு அகில இந்திய தலைவர் வந்திருக்கிறாங்க, மாநில தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆகவே அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் இந்த தலைவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நடைபெறக்கூடிய இந்த சத்தியாகிரக போராட்டத்தை முடித்து வைக்க, அதாவது நாளையும் தொடர வேண்டியவர்கள் போராட்ட குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த போராட்டம் முடிவு பெறாமல் உடனடியாக முடிப்பதற்கு ஒரு சரியான ஒரு பதிலை, ஒரு தீர்வை தருவதற்கு மாநில அரசு தரப்பில் மாவட்ட நிர்வாகமாக அதற்காக முன்வர வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்.